வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு another வீடியோ அண்ட் திஸ் இஸ் அவர் யூடியூப் சேனல் சந்துரு வி. ஓகே, நம்ம இந்த வீடியோவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா ஒரு அழகான பசுமையான இடத்துக்கு வந்திருக்கோம். இது ஆம்பூரில் தான் லொக்கேட் ஆகிருக்கு. ஓகே ஃபைன், அதெல்லாம் ஓர வச்சுட்டு இவனை தூக்கி பக்கத்தில் வைப்போம். என்னடா இதுன்னு பார்த்தீங்கன்னா டன் டன் டன், திஸ் இஸ் DJI மைக் மினி. இது வந்துட்டு மோரோவர் இந்தியாவிலுமே அவைலபிளாக இருக்குது. பட் நாங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வாங்கலை. இது வந்துட்டு ஒரு UK பீஸ். அங்கேருந்து நம்மளுக்கு வந்திருக்கு. எப்படி வந்திருக்கு, அன்னியா இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுட்ருக்க, எல்லாத்தையும் பற்றி நம்ம வீடியோக்குள்ளே பார்ப்போம். ஸோ பக்கா ப்ராக்டிக்கலாக நம்ம இந்த மைக்கை டெஸ்ட் பண்ண போகிறோம். எண்ட் ஆஃப் த வீடியோ உங்களுக்கு நீங்கள் கண்டென்ட் க்ரியேட்டராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு லைக் ASMR இல்லை மோட்டோ விளாகிங்காக எல்லாத்துக்குமே விளாகிங்காக எல்லாத்துக்குமே எல்லா பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வாங்கலாம். சரி ஓகே, இந்தியாவில் விட்டுட்டு ஏன்டா நீ UKல போய் வாங்கியிருக்கீங்கன்னு நீங்கள் கேட்குறது என் காதில் கேட்குது. நீங்கள் நினைக்கிறது என் காதில் கேட்குது. எஸ், இந்த பீஸை நீங்கள் இந்தியாவில் வாங்கினீங்கன்னு வைங்களேன், இட் கம்ஸ் அரவுண்ட் 17,000 to 18,000 rupees. பட் இதுவே நான் UKல வாங்கினேன். எவ்வளோக்கு தெரியுமா? ஜஸ்ட் 10,000 rupees. அண்ட் நம்மளுடைய சேனலில் ரொம்ப நாள் ஆசை நல்ல ஒரு குவாலிட்டியான மைக்கை யூஸ் பண்ணோன்ட்டு. வீடியோ ஓரளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது, நீங்களாம் நிறைய பேருக்கு சொல்கிறீங்க. ஸோ அதுக்கு தேங்க்யூ. அண்ட் ஆடியோ தான் வந்துட்டு நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த ஒரு மேட்ரு இறக்கியிருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம வித்தவுட் எனி டிலே நம்ம குயிக்காக அதை அன்பாக்ஸ் பண்ணிடுவோம். இதில் போட்டுக்கிறது ஓகே ஃபைன் இருக்கட்டும். நம்ம உள்ளே எப்படி இருக்குது நம்ம ஃபிசிக்கலாக டச் பண்ணி நல்லா ப்ரீமியமாக இருக்கான்றத அன்ராப் பண்ணுவோம். அதுக்காக எங்கிட்ட கத்தி வேறு இல்லை. மதுரைக்காரனு கையே கத்தி வரல பீச்சா. என்னன்னா இங்கே வந்துட்டு இல்லை, இது வந்துட்டு UK பீஸ் தான். ஆனால் இதிலே வந்துட்டு மேட் இன் சைனான்னு போட்டிருக்கான். அவன் தான் எல்லாத்துக்கும் தரவன் போல். ஃபைன். ஐயோ, கவர் அற்புதமாக இருக்குது. ஃபஸ்ட்டே வந்துட்டு ஒரு பிளாஸ்டிக் கவர் இருக்குது. அப்புறமா இதில் ஸ்டிக்கரு, அப்புறம் சில பல என்ன சொல்கிறது பேப்பர் ஒர்க்ஸ் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே ஃபைன், அதெல்லாம் நம்மளுக்கு மேட்ரு இல்லை. இவன் தான் மேட்ரு. ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு அல்ட்ரா ரிச்ன்னு சொல்லலாமா, இல்லை அல்ட்ரா குவாலிட்டியான ஒரு ப்ராடக்ட்டை அன்பாக்ஸ் பண்ணுறேன். இது குவாலிட்டியாக இருக்கும் தான் நிறைய பேர் சொல்கிறாங்க. பட் இது லான்ச் ஆகி பல 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 மாதங்கள் ஆகிருக்கு. ஆனால் UK ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு நான் யூடியூப்பில் சர்ச் பண்ணேன். இந்த மாதிரி யாருமே வந்துட்டு ரிவ்யூ பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி நான் வந்துட்டு உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு முழு எஃபர்ட்டை போட்டு நான் உங்களுக்கு கொடுக்குறேன். வாங்க நம்ம இதை ஓப்பன் பண்ணுவோம். ஐயோ, துணி கடை துணி எடுத்தால் ஒரு கவர் கார்டு தருவாங்களே அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது செம்ம ரிச்சாக இருக்குது இந்த ஒரு பேகு. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இதோட ஓவர் வியூ. இதை ஃபஸ்ட்டு இதோட டச் அண்ட் ஃபீலில் நல்லா ரக்கடாக சாஃப்டாக இல்லை, என்ன சொல்கிறது ஒரு மாதிரி சொரப்பாக நல்லா இருக்குது. ஆனால் நீங்கள் வந்துட்டு ஒரு கீரல் போட்டிங்கன்னா உங்கள் நெகத்தோடைய இது வந்துட்டு தெரியும், நெகத்தோடைய மார்க்ஸ் தெரியும். அதனால் ஓகே ஃபைன், நம்ம வாங்க இதை ஓப்பன் பண்ணுவோம். அவளுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். ப்ரெஸ் பண்ண ஓப்பன் ஆயிடுச்சு. ஆட்டி செம்ம ப்ரீமியமாக இருக்கும். அண்ட் இன்னொரு மேட்ரு என்னென்னா, இங்கே வந்துட்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்கான். இந்த மாதிரி என்ன சொல்கிறது, எங்கள் பேர் டபுள் ப்ரெஸ் பண்ணால் 2 seconds ஹோல்டு ஆன் பண்ணி ப்ரெஸ் பண்ணினா ஆன் ஆகுமா. லைக் ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நாய்ஸ் ரிடக்ஷன், அப்புறமா வந்துட்டு 2 seconds அப்படியே ஹோல்டு பண்ணிகிட்டே இருந்தீங்க. பேரிங் போர்டு அதெல்லாமே இதிலே கொடுத்துருக்காங்க. ஸோ இட் இஸ் வெரி வெரி ஈஸி. இந்த ஒரு டப்பா எடுத்துன்னு போனீங்கன்னா நீங்கள் ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி யூசர் மேனுவல் தனியாக ஒரு பேப்பர் எடுத்துன்னு போகணுன்ற அவசியம் இல்லை. அண்ட் ஃபஸ்ட் நம்ம ரிசீவர் எடுப்போம். செம்ம மேக்னெட்டு. அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம ப்ராக்டிகாலிட்டி டெஸ்ட் பண்ணுறதுனால இதை வந்துட்டு கையில் கேமரா வச்சுட்ருப்போம். அது வந்து பண்ண இது ஒன் கையில் நம்ம யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா இது ரொம்ப பெரிய கேஸ் தான். எஸ் ஃபைன், ஏன்னா பேக்கிலெல்லாம் ஃபிட் பண்ண முடியல. பாருங்கள், முன்னாடி என்கிட்ட ஒரு இது இருந்துச்சு, அதெல்லாம் ஈஸியாக வந்துட்டு உள்ளே போயிடும் மைக் கேஸ் எல்லாம். ஆனால் இது வந்துட்டு இங்கே பார்த்தீங்களாலே தெரியும் எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு. ஸோ என்ன சொல்கிறது, அந்த வகையில் வந்துட்டு லைக் இதோட கேஸ் வந்துட்டு பெருசு தான். அண்ட் ஒரு கையில் யூஸ் பண்ண முடியுமானா லெஃப்ட் ஹேண்டில் தான் மோஸ்ட்டாக திறக்க முடியுது. ஓகே, அண்ட் ஒரு கையில் ஆப்வியஸாக மூடவும் முடியுது. அதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு ரிசீவர் எடுப்போம். வாங்க ரிசீவர் எடுப்போம். சரி ப்ரீமியம் தொடரும் போதே ஒரு நல்லா செம்ம அழகாக இருக்கும். ஃபைன், இதான் வந்து அந்த பேரிங் மோடு போல். இங்கே வந்துட்டு ஒரு ஆக்ஸ் இருக்குது, வால்யூம் அட்ஜஸ்டபிள் டாக் இருக்குது. அதாவது இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா +6 +2 இல்லை -6 -12 அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு என்ன சொல்கிறது, ஒரு போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கில் கொஞ்சம் வேலையை உங்களுக்கு மிச்சப்படுத்தி கொடுக்கும். அதுக்கு வந்துட்டு இது செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பவர் ஆன் பட்டன் இருக்குது. இங்கே வந்துட்டு 2 ரிசீவர் வந்துட்டு பேரிங்கில் இருக்கான்றதுக்கான லைட் இண்டிகேஷன். DJI செம்ம ப்ரீமியமாக இருக்குங்க.
பாட்டமில் டைப் சி இருக்குது சார்ஜிங்காக. அண்ட் தென் இதில் வந்துட்டு இப்படி திறந்தீங்கன்னா நீங்கள் மொபைல் ஃபோன் ஐஃபோனோ இல்லை டைப் சியோ லைட்னிங் கேபிளோ இல்லை டைப் சியோ யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு சூப்பர் மேட்ரு ப்ரொவைடர் இருக்குது. அதுக்கு இது கேஸ்க்குள்ளே வந்துட்டு அதோடைய கனெக்டிவிட்டி இருக்குது. அதை பார்ப்போம். இப்போ இதுதான் வந்துட்டு அந்த கனெக்டிவிட்டி. இதை வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா இதில் பாட்டமில் கழட்டிட்டு இதை வந்துட்டு இதில் போட்டுடணும். போடுறதுக்கு செம்ம டஃப்பாக இருக்கிறானே ஆள் வஞ்சிருமான்னு பயமாக இருக்குது. எஸ், போட்டோடனே இல்லை கிளிக்குன்னு ஒரு சத்தம் கேட்குது. அது கேட்டால் இது ஒட்டிக்கிச்சின்னு நம்மளே ஒரு மனக்கணக்குக்கு வந்துடலாம். அண்ட் இது போகிறது செம்ம டஃப்பாக இருக்குது. டஃப்னா எஸ் இப்படி தான் இருக்கணும், ஏன்னா அப்போ தான் ஈஸியாக லூஸ் ஆகாது. ஸோ டைட்டாக இருக்குது, நல்லாயிருக்கு. நீங்கள் இதை மொபைலில் வந்துட்டு ப்ளக்இன் பண்ணிவிட்டு உங்களோட vlogging திறமையை தெரிக்க விடலாம். இது கூடயே நம்ம இதுக்குள்ளே வைக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா எஸ், அதுவும் வைக்க முடியாதுங்க. இதை மாட்டினீங்களா அப்படியே மொபைல்லேருந்து எடுத்துகிட்டு அப்படியே இதுக்குள்ளே வச்சு இது மூடிட்டு போயிட்டே இருக்கலாம். எனக்கு இந்த ஃபீச்சர் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா இது முன்னாடி ஃபீச்சர் அப்படி கிடையாதுன்னு நினைக்கிறேன். அண்ட் இது வந்துட்டு எஸ், இது செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நீங்கள் வந்துட்டு இங்கே ஒரு ப்ரொவைடரும் கொடுத்துருக்காங்க. பேஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்துட்டு லைட்னிங் கேபிள் வர வேண்டியது. லைட்னிங் கேபிள் ஆப்ஷனும் இருக்குது. நான் அது வாங்கலை, ஏன்னா அது இன்னும் ரேட்டு. அதனால் நம்ம வச்சுனுக்கிறது ஆண்ட்ராய்ட் ஃபோனு, அது டைப் சி இருந்தாலே போதும். அண்ட் இப்போதைக்கு வந்துட்டு ஐஃபோன்லேயே இது கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க டைப் சி. ஸோ அதனால் லைட்னிங் கேபிள் அது வந்துட்டு நம்ம எக்ஸ்ட்ரா அடாப்டர் கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைன். இப்போ வந்துட்டு ஐ எம் கெட்டிங் அவுட் த ரிசீவர். அப்பா அல்டிமேட் என்ன சொல்கிறது, செம்ம ப்ரீமியமாக இருக்கான். அவன் வெயிட்டாக இருக்கான். வெயிட்னா ஓரளவுக்கு நல்லா அந்தளவு கூட. இப்போ சட்டையில் மாட்டினா அது டிஷர்ட் தொங்குமான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப லைட் டிஷர்ட்டாக தொங்கும். அது அப்படிலாம் தொங்காது. அண்ட் பின்னாடி வந்துட்டு மேக்னெட்டாக அட்டாச் பண்ணிட்டுருக்காங்க. எஸ், இவனை டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் இவ்வளோ பெரிய இந்த அவுட்டர் என்ன சொல்ல லேயர் ஷர்ட்டே நான் போட்டிருக்கேன். பிகாஸ் இந்த டிஷர்ட்டில் எஸ் இது ரொம்ப தின்னான டிஷர்ட், எஸ் மாட்டோம். ஆனால் இது வந்துட்டு செம்ம மொத்தாக இருக்குல்ல, இதை மாட்டிட்டு ஓடினா கீழே உழுதா எல்லாமே நம்ம வந்துட்டு ப்ராக்டிக்கலாக நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம இதை ஆன் பண்ணிவிடுவோம். அவ்வளோதான். இது மைக்குள்ளே வந்துட்டு அவ்வளோதான். இந்த கேஸ்குள்ளே என்ன இருக்குது, 2 ரிசீவரு, ஒரு டிரான்ஸ்மிட்டரு, அதுக்கான டைப் சி கேபிள் இருக்குது. தட்ஸ் இட். வேறு எதுவும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. அடுத்த கவரில் இவன் இருக்கிறான். என்னது இது, ஆக்ஸ். இந்த கேபிள் இருக்குது. இது வந்துட்டு கேமரா வச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா கேமராவில் இதுதான் தான் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். டிரான்ஸ்மிட்டரை கேமராவில் கனெக்ட் பண்ணி அதுக்கான அந்த ஹார்ஷூ அந்த மெயின் அந்த அதை அட்டாச் பண்ணுற இதுவுமே இருக்குது, ப்ரொவைடருமே இருக்குது. அண்ட் இது வந்துட்டு பார்த்திங்கன்னா சார்ஜிங் ஆர் டேட்டா ட்ரான்ஸ்ஃபருக்காக இந்த ஒரு டைப் சி டு USB-A கேபிள் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு விண்டு கண்ட்ரோலுக்காக அப்பா இந்த இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நல்லா பொசு நல்லா செம்மையாகிறாங்க. ஓகே, நம்ம வந்துட்டு இதை வந்துட்டு இவனை ஓப்பன் பண்ணும்போது ஒரு வாட்டி எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. எல்லாம் ஒரு வாரம் தான், அப்புறம் நார்மல் ஆகிடும். அப்புறமா வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ஒரு டிரான்ஸ்மிட்டரில் இந்த ஒரு பட்டனை பார்க்கலாம். இந்த பட்டன் வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னா, உங்ககிட்ட சப்போஸ் ஆக்ஷன் 5ஓ இல்லை ஆஸ்மோ பாக்கெட் 3ஓ இருந்துச்சுன்னா இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு டிரான்ஸ்மிட்டரு எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அந்த 2 டிவைஸும் கனெக்ட் ஆகிட்டு ரிசீவரே அந்த டிவைஸில் கனெக்ட் பண்ணாமல் நீங்கள் ஈஸியாக 2த்தையும் கனெக்ட் பண்ணி சூப்பராக vlogging எடுக்கலாம். அதுக்கு இந்த DJI எக்கோ சிஸ்டம் செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான், அந்த ஒரு டிக்கு தான் எல்லாத்துக்கும் போல். ஓகே, இப்போ வந்துட்டு இவனை வந்துட்டு இதில் இன்னொரு மேட்டர்னா இவன் கிளிப்பும் இங்கே கொடுத்துருக்கிறதுனால நீங்கள் கிளிப்பு மேக்னெட்டை நம்ப முடியலன்னா நீங்கள் இந்த கிளிப் எடுத்து இந்த சட்டையில் மாட்டிக்கலாம். எஸ், இப்படி மாட்டிட்டு என்ன பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஓகே, நல்லா தான் இருக்குது, கிளிப்பு நல்லாயிருக்கு. இப்போ மேக்னெட்டு அவன் தான் இப்போ பெரிய வேலை பார்க்க போகலான்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ வந்துட்டு நீங்கள் கேட்குற முதல் வாய்ஸ் இந்த மைக்லேருந்து வருகின்றது. எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபைன். இப்போ வந்துட்டு இன்னொன்று இதுக்குள்ளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பச்சை கலரில் லைட் எரியுது. இந்த லைட்டு வந்துட்டு எரிஞ்சிச்சுன்னா இது ஆனில் இருக்குன்னு அர்த்தமா. இந்த பட்டன் யூஸ் பண்ணிங்கன்னா டிரான்ஸ்மிட்டரே இல்லாமல் உங்களால் நான் சொன்னேன்ல அதான் அந்த DJI Osmo Action 5ஓ இல்லை பாக்கெட் 3ஓ அது கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே வந்துட்டு நாய்ஸ் கேன்சலேஷனுக்கான இண்டிகேட்டரும் இருக்குது. அதை ஆன் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ ஆன் பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு இங்கே லைட் எரியுதா, இப்போனா நாய்ஸ் கேன்சலேஷன் ஆனில் இருக்குன்னு அர்த்தம். 2 லெவல் ஆஃப் ஃபில்டர் இருக்குது இதில். ஓகே, இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடுவோம். ஓகே, ஆன் பண்ணும்போது எப்படி இருந்துச்சுன்றதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு vlogging எடுக்க போகிறோம். ஸோ எஸ், ஹாய் வணக்கம் மக்களே, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? ஃபோன் வந்துட்டு எனக்கு இவ்வளோ தூரத்தில் இருக்குது. ஆக்சுவலி இதோட ரேஞ்ச் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 400 மீட்டரான். நீ அங்கே இரு, நான் வந்துட்டு நல்லா போயிட்டே இருக்கேன். ஃப்ரண்ட்டில் அப்டக்கல்ஸ் எதுவுமே இல்லைன்னா நம்ம வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு என்ன சொல்கிறது 400 மீட்டருக்கு எந்த ஒரு லேகுமே இருக்காதுன்னு அவங்க யூசர் மேனுவலே அதான் போட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு மொபைல் எடுக்கும்போது இல்லை இவ்வளோ தூரம் வந்துட்டு இருந்தாலே ஃபைன். ஏன்னா இவ்வளோ தூரத்துக்கு மேலே போனால் வந்துட்டு இவ்வளோ தூரமே எடுக்கக்கூடாது மொபைலில். பிகாஸ்
குவாலிட்டி அடி வாங்கும். ஐ மீன் வீடியோவில் சொல்கிறேன். இப்போ நான் பேசுகிறதா உங்களுக்கு கேட்குதா? அதுக்காக நான் இவ்வளோ கொலகலான்னு பேசிகிட்டு இருக்கேன். அண்ட் இப்போ வந்துட்டு நான் இதில் வந்துட்டு இல்லை இது போட்டுறேன். என்ன போட்டுறேன்? நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் பண்ணிடுறேன். வித் 3 to பேசினே ஆன் பண்ணுறேன். அப்போ தான் உங்களுக்கு என்ன சொல்ல டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க முடியும். கை இப்படி கீழே இறங்கினோடனே ஆன் ஆகிடும். ஓகே, ரெடி? பேசிகிட்டே ஆன் பண்ண போகிறேன், பேசிகிட்டே ஆன் பண்ண போகிறேன். ஓகே, ஆன் பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு என் வாய்ஸ் ஃபில்டர் ஆகுதான்றதை சொல்லுங்கள். இப்போ நான் அதே மாதிரி சட்டில் மாட்டி போகிறேன். இப்போ வந்துட்டு என்னை சுற்றி குயிலுங்களாம் நிறையா கத்தின்னு இருக்குது. அதெல்லாம் ஃபில்டர் ஆகுதா என்ன ஏதுன்னு பேசுங்க. இப்போ மைக்கு என் தொண்டை கிட்டக்குது. இவ்வளோ தூரத்துலேருந்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இது 400 மீட்டர்னு சொல்ல முடியாது. நான் சொல்கிறது 400 மீட்டர்னால் 1/2 கிலோமீட்டருக்கு 100 மீட்டர் கம்மி. அதனால் இன்னும் தூரம் போகலாம். பட் திஸ் இஸ் அட்வைசபிள். இது தாண்டி யாருமே போகவும் மாட்டீங்க. ஓகேவா? ஆன் பண்ணு. இப்போ வந்துட்டு பார்த்தீங்களா நாய்ஸ் கேன்சலேஷன் ஆஃபில் இருக்குது. இப்போ நிறைய வண்டிங்க கிராஸ் ஆக போது. நான் கடகடன்னு பேசிக்கிட்டே இருக்க போகிறேன். என் வாய்ஸ் இப்போ கேட்குதா இல்லையான்றதை நீங்கள் சொல்லுங்கள். 1 2 3 4 5 ஓகே 3 வண்டி இப்போ கிராஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறேன். என்னுடைய மைக்கில் நாய்ஸ் கேன்சலேஷன் அப்பா வண்டி தூரமாகுது. ஓகே ஃபைன். அடுத்தடுத்து நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். பார்த்துட்டே இருங்க. இப்போ நான் ஓட போகிறேன். ஓடி குடுன்னு நீங்கள் ஸ்போர்ட்ஸ் என்ன சொல்கிறது ஸ்போர்ட்ஸ் எந்தூசியாஸ்டிக்காக இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த மைக் யூஸ் பண்ணி வீடியோ எடுக்கலாமானா அதுக்கான பதில் இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ பேசிகிட்டு இருக்கும்போதே சைடில் ஒரு வண்டி கிராஸ் ஆகுது. அது எப்படி ஃபில்டர் ஆச்சுன்னு சொல்லுங்கள். இப்போ என்னுடைய நான் சொல்ல நாய்ஸ் கேன்சலேஷன் ஆஃபில் இருக்குது. ஓகே எஸ். இப்போ நான் ப்ளே பண்ணி பார்த்தேன். நாய்ஸ் கேன்சலேஷனுக்கும் நாய்ஸ் கேன்சலேஷன் ஆஃபில் ஆனில் இருக்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம்லாம் எதுவும் இல்லை. லைட் வித்தியாசம் இருக்குது. வாய்ஸ் என்ஹான்ஸ் ஆகுது. இது நழுவாமல் இருக்கா? இப்போ நான் வந்து கிளிப்பில் போட்டிருக்கேன். கிளிப்பில் டிஷர்ட்டில் போட்டிருக்கேன். லெட்ஸ் செக் பண்ணுவோம் எகிரி உந்துதா என்ன எதுன்றத. 3 2 1 ஜானி எஸ் பாப்பா ஈட்டிங் சுகர் நோ பாப்பா டெல்லிங் ரைஸ் நோ பாப்பா. ஆவாடா எப்படி கேட்குதா இல்லைன்னு சொல்லுங்கள். நான் ஓடிக்கிட்டே இருக்கேன். ஜாக் பண்ணிட்டு பேசுகிறேன். நான் அப்படியே இவ்வளோ தூரம் வந்துட்டேன். மைக் பார்த்தீங்கன்னா இருக்குது. எஸ் மைக் டியூரபிளாக தான் இருக்குது. ஃபைன். ஓகே இப்போ வந்துட்டு இப்போ தான் மேட்ரே இருக்க போகுது. என்னன்னா இவனை தூக்கி மேக்னெட்டோடைய பவரை டெஸ்ட் பண்ண போகிறோம். இவனை நீங்கள் இப்படியும் உள்ள மேக்னெட் வச்சுட்டு தலைவனை வெளியே விட்டுடலாம். அண்ட் இது வந்துட்டு லெவல் 1 ஆஃப் மேக்னெட் டெஸ்ட். ஏன்னா இது ரொம்ப டிஷர்ட் வந்துட்டு ஒல்லி டிஷர்ட். ஓகே காட் இட். ரன் பண்ணுறேன். பாஷா கேட்குதா சொல்லுங்கள். கேட்குதா மைக் இன்னும் என் நெஞ்சில் தான் இருக்குது. இப்போ நான் இங்கேருந்து உங்ககிட்ட நான் உங்களை நோக்கி நான் ஓடி வருகிறேன். ஓகே மைக் இன்னும் நெஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. மேக்னெட்டிக் பவர் குட். இன்டர்வியூ பர்ஸ்பெக்டிவ் டெஸ்டிங். அதாவது நீங்கள் போகிறீங்க இப்போ பப்ளிக்கில் போயிட்டு நீங்கள் வந்துட்டு பேசுகிறீங்க. அப்போ வந்துட்டு மைக்கு இருக்கிறது வெளியில் தெரியக்கூடாதுன்ட்டு நான் வந்துட்டு உள்ளே போட்டேன். மேக்னெட்டை வெளியே போட்டேன். ஓகே ஸோ இப்போ என்கிட்ட என் வாயிலேருந்து கொஞ்சம் ஓரளவுக்கு தொலைவாகவே இருக்குது. இப்போ நான் ஒரே ஒரு டிரான்ஸ்மிட்டர் தான் யூஸ் பண்ணுறேன். கமான் மிஸ்டர் விஷால் அவர்களே. ஓகே சொல்லுங்கள் உங்கள் பேர் என்ன? என் பேர் விஷால். எந்த ஊர்? ஏதாவது பேசுகிறா? ஆம்பூர்லேருந்து வரீங்களா? சூப்பர். நான் இட்லி தான் இப்போ 2 இட்லி சாப்பிட்டு ஓகே இப்போ தான் ஜஸ்ட் சும்மா ரெடி தோ. ஓகே பார்த்தீங்களா எப்படி கேட்குது? இவ்வளோ தூரத்தில் இருந்தாலுமே மைக் வாய்ஸ் எடுக்குதா இல்லை உங்களுக்கு போதுமான அளவுக்கு இருக்கா? இது எல்லாமே அந்த டாக் இருக்குல்ல, ரிசீவரில் ஒரு டாக் காமிச்சிருப்பார் ரிங்கு மாதிரி, அது 0ல் இருக்குது. நம்ம போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கில் மைக்கு ஒர்க் பண்ணிக்கலான்ட்டு நம்ம அதில் அப்படியே விட்டுட்டோம். அதில் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் நம்ம வந்துட்டு அந்தளவுக்கு நம்ம சவுண்டு வந்துட்டு இது பண்ண முடியாது. ஐ மீன் ஒர்க் பண்ண முடியாதுன்னா நீங்கள் அதை +6 இல்லை -6 உங்களுடைய ஆம்பியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ நான் அது எதுவுமே செட்டும் பண்ணல. போஸ்ட் ப்ரொடக்ஷனில் எந்த ஒரு மைக் டியூனிங்குமே நான் ஆடியோ டியூனிங்குமே நான் பண்ண மாட்டேன். பிகாஸ் உங்களுக்கு 100% ஒரிஜினல் எஃபெக்ட் தரணுன்றதுக்காக. ஓகே நவ் லெட்ஸ் ஜம்ப் இன்டு ASMR வீடியோ டெஸ்ட். சவுண்டுலேயே வந்துட்டு ஆடியன்ஸை அப்படியே பிடிச்சி வச்சுப்பாங்க. அதாவது நார்மலாக இப்போ அன்பாக்ஸ் பண்ணுறதே இல்லை, அந்த கவர்லாம் கசக்க அப்படியே சூப்பராக அப்படி கேட்க காதுக்கு இனிமையாக இருக்கும். அந்த மாதிரி ASMR டெஸ்ட்டில் நம்ம இப்போ பண்ண போகிறோம். ஆஹா இவனை வந்துட்டு நீங்கள் பார்த்து உஷாராக யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா மேக்னெட்டோட நான் இப்போ கீழே மண்ணில் வச்சேன். மண்ணில் இருக்கிற மேக்னெட்லாம் இவன் அட்ராக்ட் பண்ணிக்கிறான். இவன் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு தெரியல. அதனால் இது ஒரு டிஸ்அட்வான்டேஜாக நான் பார்க்குறேன். முதல் டிஸ்அட்வான்டேஜ் நோட்டிங் டவுன். அதனால் இவனை தூக்கி நான் கண்டெய்னருக்குள்ளே போட்டுறேன். டேய் இவன் ஏதோ இழுக்கிறாங்க உள்ளே போட்டால். உள்ளேயும் தூசி ஆடுமோ? ஓகே அந்த கொட கேட்குதா? நவ் வி ஆர் ஜம்பிங் இன்ட்டு மோட்டோ விலாகிங். இப்போ நான் பேசிகிட்டு இருக்கும்போது இந்த மரங்கள்லாம் ஆடுறது கேட்குதா? செம்ம விண்டு. ஸோ விண்டெல்லாம் எப்படி ஃபில்டர் பண்ணுறதுன்னு பாருங்கள். இப்போ நாய்ஸ் கேன்சலேஷன் ஆஃபில் இருக்குது. எஸ் நான் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா வண்டியில் பறந்துட்டுருக்கேன். பறக்கலை, பொறுமையாக தான் போயிட்டுருக்கேன்.
பேசிகிட்டே இப்போ ஆப்போசிட்டில் செம்ம விண்டு வரும். அந்த விண்டோடைய சத்தம் தான் ஃபில்டர் பண்ணுறதான்ற பாருங்கள். மோட்டோ விலாகிங்க்கு சூட்டபுளான்றதை நீங்கள் வந்துட்டு சொல்லுங்கள். அச்சுக்கு குமுக்கு ஓகே. எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இதை விட இன்னும் சூப்பர் கேஜெட்லாம் நம்ம வாங்க போகிறோம். வாங்கிட்டு அது எல்லாமே நம்ம வந்துட்டு சூப்பராக உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி சொல்ல போகிறோம். எப்படி சத்தம் சூப்பராக இப்போ செம்ம விண்டு வந்துச்சு. எனக்கே நல்லா ஃபீல் ஆச்சு. என் வாய்ஸ் எப்படி ஃபில்டர் ஆச்சுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, நம்ம இப்போ ஒரு vlogging பர்ஸ்பெக்டிவில் டெஸ்ட் பண்ண போகிறோம். மோரோவர் நார்மல் vlogging-ஐ விடல இன்ட்ரோவர்ட் vlogging பண்ணுற ஸ்டைல். ஏன்னா அவங்க கேமரா எடுத்து சுற்ற மாட்டாங்க. கேமரா ஒரு இடத்துல வச்சுட்டு அவங்க பாட்டுக்கு தூரமாக போய் பேசுவாங்களே, அந்த மாதிரி பேசினா இது செட் ஆகுமான்றதை கமெண்ட் பண்ணுங்கள். போகலாம். போய் ஒரு அக்கா இருக்காங்க. ஹலோ மக்களே, எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? கமெண்ட் சொல்லுங்கள். அக்கா, ஐயோ என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இருங்க மூந்தாள் இருக்கா? மூந்தாள் கொடுங்கக்கா. ஒரு 2 கொடுங்கக்கா. இன்னும் கேட்குதுன்னு தெரியல. அவ்வளோதான் போதும்க்கா. மூந்தாள் ஒன்று, லேஸ் ஒன்று கொடுத்துருங்க. லேஸ் தான் கருக்கு முறுக்குன்னு இருக்கும். இது இல்லை, இது இந்த பார்லேஸ். போதும். தேங்க்யூ ஸோ மச்க்கா. நன்றி. நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். நான் யூடியூப் சேனல் வச்சுட்டுருக்கேன். நம்ம ஊருடைய பெருமையெல்லாம் போட்டுட்ருக்கேன். ஓகே, நன்றிக்கா. எப்படி அவங்களும் பேச இஷ்டமில்ல, அவங்க பேசுறது கேட்டுச்சா என்ன ஏதுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம வந்துட்டு கெட்டிங் இன்டு ASMR வீடியோ. ஓகே, இப்போ வந்துட்டு நான் ASMR சொன்னல, அது பக்கா ப்ராக்டிக்கலாக டெஸ்ட் பண்ண போகிறோம். இது வந்துட்டு நல்லா ASMR வீடியோலாம் நல்லா க்ளோஸ்டு ஸ்பேஸில் அப்படி தான் எடுப்பாங்க. நம்ம வந்து நல்லா ஓப்பன் ஸ்பேஸில் நல்லா விண்டு சவுண்டோட வண்டி சவுண்டோட நம்ம ASMR வீடியோ எடுக்கிறோம். ஓகே, இப்போ நான் இது சாப்பிட போகிறேன். கருக்கு முறுக்குன்னு இருக்க போகுது. மூந்தாள். நம்ம லேஸை சாப்பிடுவோம். இப்போ வந்துட்டு இது சிப்ஸை சாப்பிட போனால் அது கருக்கு முறுக்குன்னு கேட்கணுன்றது சொல்லுங்கள். கேட்குதா? பக்கவாக இருக்க ASMR இருக்குது. கமெண்ட்டில் சொல்லுங்கள். எஸ். ஸோ நம்ம இப்போ வந்துட்டு வீடியோவின் இறுதிக்கு வந்து விட்டோம். எனக்கு இந்த மைக் பிடிச்சிருக்கான்னு கேட்டிங்கன்னா 100க்கு நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தாராளமாக 105 கொடுப்பேன். ஏன்னா வந்துட்டு நான் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு. இதுக்கு முன்னாடி இல்லை, எனக்கு பிடிக்காத நிறைய விஷயங்களும் இருக்குது. அதை பற்றியே நம்ம இப்போ பார்ப்போம். என்ன ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பிடிச்சிருக்குதுன்னா இதோடைய கம்பேட்டபிலிட்டி. ஐ மீன் அது பிடிச்சிருக்கும் சொல்லலாம், பிடிக்கலன்னு அதையும் சொல்லலாம். பிகாஸ் என்னென்னா இது ஈஸியாக இந்த ஒத்த கேஸில் வச்சு எல்லாமே டோட்டலாக என்ன சொல்கிறது இந்த மாதிரி இருக்கா. மைக் இது விண்ட் கார்டோடையும் வைக்கலாம், விண்ட் கார்டு இல்லாமையும் வைக்கலாம். அதே மாதிரி ரிசீவரில் டைப்-C கனெக்ட் போட்டும் வைக்கலாம், டைப்-C கனெக்ட் போடாமலே இதுக்குள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடலாம் எங்கே வேணாலும். ஸோ அந்த வகையில் இதோடைய கனெக்டிவிட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ மீன் இதோடைய கம்பேட்டபிலிட்டி போர்ட்டபிலிட்டி விஷயம்லாம் கம்பேட்டபிலிட்டி இல்லை, போர்ட்டபிலிட்டி செம்ம சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு. ஃபைன். இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். அண்ட் என்னடா பிடிக்கலன்னு கேட்டிங்கன்னா அதுவும் இதே தான். இதோடைய சைஸு இதுக்கு முன்னாடி இருக்கிற ஜென்ரேஷன் கம்பேர் பண்ணுறப்போ இது ஏதோ ஓரளவுக்கு மேலுன்றாங்க. ஏன்னா கொஞ்சம் குட்டி சாக்கியிருக்காங்களாம். நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா இங்கே பாருங்கள், இந்த பேக்கெட்டில் இப்படி வைக்க முடியுது ஃபைன். ஆனால் வந்து நான் 2 ஃபோன் யூஸ் பண்ணுற காரணத்தினால ஒரு ஃபோன் தான் 2 ஃபோனுமே இதே பேக்கெட்டில் வைக்கணுன்ற ஒரு கட்டாயத்துக்கு ஃபுல்லாகிறேன். ஏன்னா இந்த பேக்கெட் ஃபுல்லாக இது அரெஸ்ட் ஆகிக்குது. இதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த ஆடியோலாம் நீங்கள் இதில் கேட்டிருப்பீங்க. அண்ட் இதுக்கப்புறம் இதில் வரப்போகுது. அண்ட் இது வந்துட்டு லைக் இது ரெண்டுமே கம்பேர் பண்ண முடியாது. நான் ஏன் இந்த பாயிண்ட் நான் எடுத்துகிட்டு வந்தேன்னா, இப்போ இது பாருங்களேன், இது இவ்வளோ ஒல்லியாக இருக்கிறான்னா அதனால் ஈஸியாக பேக்கில் வச்சுட்டு இது பக்கத்தில் என்னோடய ஃபோனுமே என்னால் வைக்க முடியும். பட் இது வச்சுட்டேன்னா அப்படி வைக்க முடியாது, ஏன்னா இது ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால. பட் இவன் இது பேக்கெட்டில் போகுது. ஸோ இது எனக்கு தெரிஞ்சு இது அவ்வளோ பெரிய கானாக இருக்காது. ஓகே, எனிவே எனக்கு தோணுது, நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அண்ட் இன்னொரு மேட்ரு என்னன்னா, எஸ் ஓகேவா ஃபைன். ஓகே, அண்ட் ஆடியோ குவாலிட்டி பற்றி வந்தோன்னு வைங்களேன், தாறு மாதிரி தக்காளி சோறு சொல்லலாம். ஏன்னா அந்த மாதிரி இந்த DJI செம்மையாக இருக்குது, செம்ம குவாலிட்டியாக இருக்குது. கிரெண்டரில் நான் என்ன ஃபீல் பண்ணுவேன்னா, லைக் ஈவன் நாய்ஸ் கேன்சலேஷன் ஆஃபில் இருந்தாலுமே என்னுடைய வாய்ஸை இன்னும் கொஞ்சம் டியூன் பண்ணி ஆம்பியன்ஸ் சவுண்டை குறைச்சி உங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா இது ஒரு ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு தருமா. அதனால வந்துட்டு ஏதோ ஒரு கம்ப்யூட்டர் வேலை பண்ணுற மாதிரி இருக்கும். ஐ மீன் கம்ப்யூட்டர் வேலைனா என்னுடைய ஒரிஜினல் டோன் உங்கள்கிட்ட வராது. ஆனால் லைக் நாய்ஸ் கேன்சலேஷன் ஆஃபில் இருந்தே, நாய்ஸ் கேன்சல் ஆனில் இருந்தால் கம்ப்ளீட்டாக கிடையாது, ஃபுல்லாக லைக் என்ன சொல்கிறது நல்லா என்ஹான்ஸ் பண்ணன ஒரு சவுண்டு வரும். அப்படின்னா என்ன சொல்கிறது என்னோடய ஒரிஜினல் டோன் வராது. அதை தான் நான் சொல்ல வரேன். பட் இந்த ஒரு DJI இல்லைல்ல,
இப்போ நீங்கள் கேட்டிருக்கீங்களே, நானும் கேட்டேன். அது வந்துட்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட என்னுடைய வாய்ஸ் வருது. ஸோ அந்த ஒரு விஷயன்ற அந்த ஒரு ப்ராசஸிங், அந்த ஒரு விஷயன்றது பார்த்தீங்கன்னா எனக்கு டிஜேல ரொம்ப பிடிச்சிருக்கு. இவன் இது ரெண்டுமே கம்பேர் பண்ண முடியாத ப்ரைஸ் ரேஞ்ச். ஆனால் இதெல்லாம் அண்டர் 3K. நான் வந்துட்டு உங்ககிட்ட சஜஸ்ட் பண்ணோம், ஒரு 2500 லைக் 3000 ஒரு நல்ல மைக்குனா நான் டெஃபினட்டாக Grenaro S13 Pro வந்துட்டு நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா இதுவுமே சூப்பராக இருக்குது. என்னோடய பழைய வீடியோஸ்லாம் போய் பாருங்கள். ஐ மீன் இந்த வீடியோக்கு முன்னாடி இருக்கிற வீடியோ என்ன வீடியோனா போய் பாருங்கள், இதில் யூஸ் பண்ணியிருப்பேன். அண்ட் அதுக்கப்புறமா வந்துட்டு தலைவன் வந்துட்டான். இதுக்கப்புறம் தலைவனை வச்சு தான் எடுக்க போகிறோம். அண்ட் ஏன்னா இதோடைய குவாலிட்டியுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் ASMR வீடியோலாம் சான்ஸே இல்லை. தண்ணி விடும்போது அந்த குலக்கெல்லாம் அப்படியே கேட்டுச்சு, அப்படியே வா என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் ப்ளோயிங்காக இருந்தது. அதே தான். அதுக்கப்புறம் இந்த சாக்லேட் சாப்பிட்டதும் சரி, சாக்லேட்டை கூட விடுங்க, அந்த குயில் சத்தம் கேட்டிங்களா, சூப்பராக இருந்துச்சு. அந்த குயில் சத்தம்லாம் வேறு மாதிரி என்ன சொல்கிறது, அதெல்லாம் வந்துட்டு ஃபேபுலஸ் ஃபேண்டாஸ்டிக் மைண்ட் ப்ளோயிங்காக இருந்தது. அதை தொடர்ந்து மோட்டோ விளாகிங்க்கும் சூப்பராக இருக்கும். அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த நாய்ஸ் கேன்சலேஷனுக்கும், நாய்ஸ் கேன்சலேஷன் ஆனுக்கும், நாய்ஸ் கேன்சலேஷன் ஆஃபுக்குமே சூப்பராக வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் சொல்கிறது செம்ம என்ஹான்ஸ் ஆச்சான்னு கேட்டிங்கன்னா அது கிடையாது. ஆனால் என்ன, நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன்லேயே என்னுடைய வாய்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா ட்ராவல் ஆச்சு. அதில் வந்துட்டு நல்லா கம்ப்யூட்டர் சவுண்டெல்லாம் வைக்கல. அது வந்துட்டு பார்த்திங்கன்னா எனக்கு இதில் பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறமா வந்துட்டு மோட்டோ விளாகிங் செட் ஆகுமா, மோட்டோ விளாகிங்க்கும் சூப்பராக செட் ஆகும். நீங்கள் பார்த்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு வந்துட்டு செம்ம சாட்டிஸ்ஃபைட். விண்டெல்லாம் செம்மையாக ஃபில்டர் அவுட் பண்ணி என் வாய்ஸ் என்ஹான்ஸ் பண்ணி சூப்பராக வந்துட்டு எடுத்து கொடுத்தா. என்னுடைய ரெக்கமெண்டேஷன் இந்த வின் கார்டு போட்டால் யூஸ் பண்ணுங்கள். இது ஒரு மாதிரி இருக்குது வெள்ளையானா, கருப்பு கலர் வின் கார்டும் இருக்குது, அதையும் நீங்கள் போட்டு யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை வின் கார்டை போட்டு டிஷர்ட்டுக்குள்ளே போட்டுக்கோங்க. இதில் மேக்னெட்டிக் சப்போர்ட்டாக இருக்கிறதுனால விச் இஸ் மேக்னெட் பற்றி சொல்லணும்னா மேக்னெட்டும் செம்ம ஹார்டாக இருக்குது. நான் இவ்வளோ பெருசு, அதனால தான் இந்த மேலே இந்த ஷர்ட்டே போட்டுட்டு வந்தேன். ஸோ இதுலேயுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக ஹோல்டு பண்ணுது. ஸோ அதுக்குமே வந்துட்டு பார்த்திங்கன்னா த கிரேட் தம்ஸ்அப் கொடுக்கலாம். மைக்குக்கு கிரேட் தம்ஸ்அப், கேஸுக்கும் சூப்பர் கிரேட் தம்ஸ்அப் தரலாம். சைஸ் தான் கொஞ்சம் பெருசு, பட் பரவாயில்ல. இவன் இவ்வளோ குவாலிட்டி கொடுத்துட்டு அது காம்ப்ரமைஸ் பண்ணும், அதெல்லாம் நான் காம்ப்ரமைஸ் பண்ணிப்பேன். அதனால் இவ்வளோ குவாலிட்டியாக வந்துட்டு பார்த்திங்கன்னா விச் இஸ் கிரேட். அண்ட் நான் வாங்கின ப்ரைஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10,000 எப்படா வாங்கினேன்னு கேட்குறது எனக்கு தெரியுது. நம்மளுடைய நண்பன் ஒருத்தனக்கா நாராயணான்ட்டு, ஆனால் நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டெட்பூல் vs Wolverine படத்துலலாம் என் கூட வந்திருப்பான், மஞ்சள் கலர் சட்டை போட்டுட்டு. அவன் தான் வந்துருப்பான் நாராயண். நான் வந்துட்டு UKவில் இருக்கான். இப்போ வந்து ஸ்டடீஸ்க்காக போயிருக்கான். ஸோ அவனுக்கு அவனுடைய ஸ்டடீஸ்க்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லிட்டு அவன் வந்துட்டு இந்த மாதிரி UKலேருந்துட்டு இந்த மாதிரி நான் வரேன்டா, இது வரேன்ல, இந்த மாதிரி நான் பார்சல் அனுப்பிச்சி விட்றேன், அவனுக்கு என்ன சொல்லு வாங்கி போட்டு விட்றேன் அப்படின்னா. ஸோ அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு தலைவனை கேட்டேன். ஆக்சுவலி ஆக்ஷன் 5லாம் பார்த்த ப்ரைஸு அதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சாங்க. பட் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா செம்ம கிரேட் டீலில் கிடச்சிது. விச் இஸ் லைக் இங்கெல்லாம் நம்ம ஊரெல்லாம் பிக் பில்லியன் டேஸ்லலாம் ஆஃபர்ஸ் போகலாம், அந்த மாதிரி அங்கே ஆஃபர் போய்ட்டு இருந்த காலம் போல். இது வந்துட்டு அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா லைக் அரௌண்ட் 11,000 12,000 ஓகேவா. ஆனால் நம்ம ஊரில் ஆஃபர் இருந்தாலே 15,000 தான் ஓகேவா. ஆஃபர் இல்லைனா 16, 17, 18 கூட இருக்கும். அந்த மாதிரி ப்ரைஸில் கூட நான் பார்த்துருக்கேன். DJI மைக் மினி நான் பேசிகிட்டு இருக்கிறது ஓகே. அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட $1 or $2 லைக் அந்த ஒரு கரன்சி படி வந்தது. ஸோ அது பார்த்திங்கன்னா இந்தியன் ருபீஸ் கன்வெர்ட் பண்ணுறப்ப 10,000 வந்துச்சு. சூப்பர், இதை விட கிரேட் டீல். இந்த மாதிரி ஒரு வர்த்ஃபுல்லான ப்ராடக்ட் கிடைக்காதுன்ட்டு டப்புன்னு ஆர்டர் போட்டு அவனும் டப்புன்னு என் வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்டான். அங்கேருந்து இங்கே வரத்துக்கு லைக் 2 to 3 months ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். பட் வெயிட் ஃபார் த வர்த் ப்ராடக்ட் இது நான் சொல்லுவேன் ஓகே. ஸோ ஏன்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இதெல்லாம் வந்துட்டு செம்ம சூப்பர் டூப்பர் வர்த்து தானே. நீங்களே சவுண்ட்ஸ் எல்லாம் கேட்டுப்பீங்க, நீங்கள் கமெண்ட்டில் பண்ணுங்கள். அண்ட் எஸ், இந்த மைக் நீங்கள் வாங்குவீங்களா வாங்க மாட்டிங்களா, இன்னும் வேறு எப்போலாம் நான் டெஸ்ட் பண்ணலான்றதை கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய ப்ராடக்ட் நம்ம வாங்க வேண்டிய இருக்குது. ஏன்னா நம்மளோட சேனலில் வந்து இன்னும் குவாலிட்டியாக நம்ம கொடுக்கலான்னு சொல்லிட்டு அதுக்கான ஒர்க்கும் போயிட்டுருக்கு. ஸோ அண்ட் இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் இன்னும் நிறையா எனக்கு சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த Grenaro மைக் நீங்கள் வாங்கணும்னு ஆசை இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நான் மைக் இதோடைய லிங்க்கை தரேன். ஏன்னா இது 3,000 தான், அண்டர் பட்ஜெட். 3,000 பெரிய பட்ஜெட் தான். பட் ஓகே, இது ஒயர்லெஸ்ஸு. ஆனால் இது நல்லா வைடு கிடைக்கும். இது வந்துட்டு 1/2 kilometer, இது நல்ல ஒரு வைடு கிடைக்கும். திரும்பிட்டா இது கடகரன்னு இருக்கும். பட் திரும்பாமல் நீங்கள் பேசலாம். ஸோ ஓகே, அதனால் இதோடைய மைக்கும் சரி, இதோடைய லிங்க்கும் சரி எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். வேணும்னா சொல்லுங்கள். போயிட்டு வாங்க. நான் வேறு ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கும் வரை உங்களிடம் விடம்பெறுவது நான் உங்கள் சந்துரு. டாடா.